இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 அனைவருக்குமே ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பராபவ வருடம் 2026 அனைவருக்குமே ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க இந்த தமிழ் வருடத்தோட தொடக்கமான இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். வருடத்தோட அனைத்து நாட்களுமே திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லலாம். இருந்தால் கூட இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்படி என்ன கூடுதலான ஒரு சிறப்பு இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம். அதே நேரத்தில் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும். இந்த நாளில் நம்ம எந்த முறையில் கிரிவலம் செல்வதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் நேரம், தேதி, வழிபாடு இதெல்லாம் பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எல்லாருமே சித்திரகுப்தரோட வழிபாட்டை நினைவில் வைத்து கொள்ளணும். சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம பாவ கணக்குகள் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தவறாக நினைக்கிறோம். ஆனால் இந்த சித்திரகுப்தரை வழிபடுவதனால அவர் நம்ம பாவங்கள் செய்ய விடாமல் தடுத்து புண்ணியம் மட்டுமே செய்து வாழக்கூடிய ஒரு மனநிலைக்கு நம்மளை மாற்றுவார். வாழ்க்கையில் நம்ம செஞ்ச பாவங்கள், பிறருக்கு இழைத்த துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலுமே மறைய போவதில்லை. ஸோ இந்த மாதிரியான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அது எல்லாமே முழுமையாக மறைந்துவிடும். சித்ரா பௌர்ணமியோட ரொம்ப முக்கியத்துவமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டாலே நம்மளோட மனம் தீய எண்ணங்கள் சிந்திக்கிறத விடுத்து நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் நோட்டு, புத்தகம், பேனா வைத்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்யுங்க. சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு புண்ணியங்கள் பெருக்கி பாவங்கள் குறைப்பதற்காக சித்திரகுப்தரை வழிபாடு நம்ம செய்கிறோம். ஸோ இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் அன்றைய நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். இந்த நாளில் நம்ம பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அனைவருக்குமே முதல்ல ஞாபகம் வரக்கூடிய தலம் அப்படின்னா நினைத்தாலே முக்தியை கொடுக்கக்கூடிய திருவண்ணாமலை தலம் தான். அதில் இந்த 2026 ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் எந்த நேரம் உகந்தது அப்படின்னு பார்த்தோமா, சித்ரா பௌர்ணமி தொடக்கமானது 30 அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி 2026 வியாழன் இரவு 9:12 மணிக்கு துவங்குது. ஸோ பௌர்ணமி நிறைவுன்னு பார்த்தோமா மே 1ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை இரவு 10:52 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது. இந்த டைமில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் கிரிவலம் செல்வது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அதே நேரம் சிறந்த கிரிவல நேரம் அப்படின்னு பார்த்தோமா பௌர்ணமி திதி 30ஆம் தேதி இரவு தொடங்கி 1ஆம் தேதி இரவு வரைக்கும் இருக்கிறதுனால ஏப்ரல் 30 இரவு முதல் மே 1ஆம் தேதி இரவு வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கிரிவலம் போகலாம். இருந்தால் கூட 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அன்று மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால அன்று மாலை கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை தரிசித்து முடிவில் நீங்கள் அண்ணாமலையாரை வழிபடலாம். பௌர்ணமி கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது கர்ம வினைகள் நீக்கி மன அமைதியையும் புண்ணியத்தையும் நமக்கு கொடுக்கும். அன்று மாலை சந்திர உதயத்திற்கு பிறகு சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு பௌர்ணமி திதி தொடங்குறதுனால முதல் நாள் இரவே கிரிவலம் செல்கிறவங்க கூட்ட நெரிசலை தவிர்த்து நிம்மதியாக வழிபடலாம். அதே மாதிரி நம்ம கிரிவலம் செல்வது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அப்போ பார்த்திங்களா, இந்த பௌர்ணமி நாளில் அந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றிய பிறகு அண்ணாமலையாரை தரிசனம் செய்யவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா அன்றைய தினம் முழுவதுமே பக்தர்கள் கிரிவலம் செல்ல அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ளாமல் கிரிவலத்திற்கு பிறகு கோவில் வாசலில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம அண்ணாமலையாரை தரிசித்தாலே பரிபூர்ணமான அருளானது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இங்கு பார்த்திங்களா சந்திரனோட தாக்கம் இருந்ததுனால நமக்கு மனக்கவலைகள் இருக்கும். சிவபெருமான் சந்திரனுக்கே வாழ்வளித்தவர் அப்படிங்கிறதுனால தான் சித்ரா பௌர்ணமியில் சிவனை வழிபடுங்க. நிச்சயமாக மனக்கவலைகள் அனைத்துமே தீரும். அடுத்ததாக நாராயணர் பூஜை செஞ்சு சிவபெருமானோட கருணை
நன்மையை பெறலாம். திருவண்ணாமலைக்கு சென்று சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிரமமாக தோன்றினா கூட வீட்டோட அருகில் இருக்க பக்கத்தில் பார்த்திங்களா சிவன் கோவில் இருக்குங்க இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு 11 முறை அந்த பிரகாரத்தை சுற்றி வந்து நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபடலாம். சந்திரன் உதயமான பிறகு இந்த வழிபாடு செய்யுங்க. சந்திர பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட சிவனின் அனுகிரகத்தை பெறுவதற்கும் மனதார உங்களுக்கு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அவரோட அருள் முழுமையாக கிடைக்கும். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி தினத்தில் அண்ணாமலையார் கோவிலில் ரொம்ப சிறப்பாக முன்னேற்றமாக இருக்குது. தீபத்தை ஏற்ற தடைமுறை விதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டில் இருந்தே நெய் கொண்டு இந்த திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையாரை வலம் வந்து வழங்குவதுங்க. அருணாச்சலேஸ்வரர் நம்மளோட மனதில் நினச்சி அவரோட பெயரை நீங்கள் உச்சரித்தவாறு கிரிவலம் வரும்போது ஏற்படக்கூடிய சுகானுபவம் அலசியமானதுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் இது ஒரு அக்னி தலமாக இருக்கிறது திருவண்ணாமலை. ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம், நினைத்தாலே முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தலம். உமையவளுக்கு இடப்பாகத்தை அளித்த ஈசன் அம்மையாபாராக திகழக்கூடிய தலம் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை கொண்டது தான் இந்த திருவண்ணாமலை தலம். இந்த திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையையும் தரிசிப்பது எப்படி சிறப்பானதோ அதே அளவு சிறப்பானது அண்ணாமலையாரை வலம் வந்து வணங்குவது தாங்க. அதே நேரத்தில் மனதில் நினைத்து அவருடைய பெயரை உச்சரித்தபடி கிரிவலம் வரும்போது ஏற்படக்கூடிய ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்களா, இந்த திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய மனதில் எந்த ஒரு தீய எண்ணங்கள் இருக்காது. அதே நேரத்தில் நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சு கொண்டே நீங்கள் கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு கிரிவலம் செல்லும் போதுமே நம்ம சில வேண்டுதல் முன்வைத்து தான் நம்ம கிரிவலம் போவோம். அதே மாதிரி நீங்கள் செல்லலாம். கிரி அப்படின்னாலே மலை அப்படின்னு பொருளுங்க. அதாவது புகழ்பெற்ற மலைக்கோயிலாக இந்த திருவண்ணாமலை தலமானது இருக்குது. இந்த நினைத்தாலே முக்தியை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான தலத்திற்கு நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தம் 14 கிலோமீட்டரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எண்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு லிங்கத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதிம காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக இருக்குது. இங்கு நம்ம சென்று வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம்சுரர் குமார் ஆகியவங்களோட ஆசிரமங்கள் இருக்கிறது. அங்கு பக்தர்கள் அவரோடு தேவைக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்திங்களா, நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் தன்னோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல் கிரிவலம் செல்லும் போது நம்ம சிவபெருமானை நம்மளோட மனதில் மட்டுமே நினைத்து கொண்டு அவரோட திருப்பெயரை உச்சரித்தபடி நீங்கள் முழு மனதோட முழு பக்தியோடு நடந்து செல்ல வேணும். அதே நேரத்தில் கிரிவலம் செல்லும் போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலே அல்லது இனிப்பு நீங்கள் வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் வந்து சேரும். எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் முறை பார்த்தோமா, திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையாரை கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவரோட அனுமதி பெற வேணும். அடுத்ததா பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையோட காவல் தெய்வம். ஸோ அவரை நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கணும். அடுத்ததா ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்யணும். அதன் பின்னு தான் கோவில் ராஜ கோபுரத்தை நீங்கள் வணங்கி மலையை வலம் வர தொடங்க வேணும். இப்படி தாங்க கிரிவலம் தொடங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகவும் இது ஒரு நியதியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் திருவண்ணாமலை பௌர்ணமி அப்படிங்கிறது கோடான புண்ணியத்தை கொடுக்கும். பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும்.
இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் செல்வதனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, பௌர்ணமி கிரிவலத்தினால தெய்வ அருள் மற்றும் மூலிகை காற்றால் உடல் நலம், நில ஒளியால் மனதில் ஒரு தெளிவானது ஏற்படும். அதே மாதிரி வலம் வருபவருங்க இறை நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக வந்தாலே பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாகவே சித்தர்களோட அருளை நாம் கிரிவலத்தில் பெற முடியும். சித்ரா பௌர்ணமி வழிபாட்டின் ரொம்ப முக்கிய அம்சமாக சித்தர்களோட அருளை பெறுவது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நமக்கு மட்டும் இல்லாமல் சித்தர்களுக்கும் சித்ரா பௌர்ணமி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு பூமியில் இருந்து ஒருவித உப்பு கிளம்பும். அந்த உப்புக்கு பூமிநாதன் அப்படின்னு பெயர். இந்த உப்பு அதிக சக்தி தரக்கூடியதாக இருக்கும். இதை சித்தர்கள் தான் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு அந்த உப்பு சக்தி பெறுவதற்காகவே சித்தர்கள் பல இடங்களில் தோன்றுவதும் பார்த்துருப்போம். மேலுமே பல முக்கிய தலங்களில் இருக்கக்கூடிய இறை மூர்த்திகளை வழிபடுவதற்காக சித்தர்களுமே வருவாங்க. அந்த வகையில் திருவண்ணாமலை, சதுரகிரி மலை, பொதிகை மலை உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் சித்தர்களும் வலம் வருவாங்க. அதே நேரத்தில் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரின் அருளை பெறுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து கிரிவலம் வருவதாக நம்பப்படுது. அதே நேரத்தில் வண்ணத்து பூச்சியாக ஏதோ ஒரு விலங்காக அல்லது மனிதர்கள் போலவே சித்தர்கள் வலம் வருவாங்க. அந்த சமயத்தில் நாமுமே அந்த கிரிவலம் செல்வதனால நமக்கு அண்ணாமலையாரின் அருளோட அந்த சித்தர்களோட அருள் ஆசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே தான் கிரிவல தலங்களில் இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவ சமாதியை சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு தவறாமல் வழிபட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூதாதையர்களோட அறிவுறுத்தியுமே சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் ஏற்கனவே நிறைய சித்தர்களோட அருளானது இருக்குது. சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சித்தர்களும் திருவண்ணாமலைக்கு வந்து விடுவாங்க. எனவே அந்த நாளில் நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அதே மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்கிறவங்க ஈசன் பெயரோட சித்தர்களையும் நினைத்து வழிபட்டாலே பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம். பொதிகை மலையில் அகத்தியரை பார்த்திங்களா வழிபட்டாலே சிவபெருமானின் திருவடியை மிக எளிதாக சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் மதுரையில் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினத்தினைக்கும் இந்திரனே நேரில் வந்து சொர்க்கநாதரை பூசித்து வழிபடுவதாக சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் மதுரை சொக்கநாதரை நாமும் வழிபட்டாலே இந்திரனின் அருள் ஆசியுமே நமக்கு பெற முடியும். எனவே சித்ரா பௌர்ணமி நாளில் முக்கியமாக எதை செய்கிறீங்களோ இல்லையோ சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து பாவங்களுமே தீர்ந்து நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மேலுமே மகான்கள் சித்தர்களோட அருளுமே நமக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.